நான் சொல்கிற விஷயம் உண்மையா இல்லையான்னு கரெக்டாக கமெண்ட்ல எழுதுங்க, ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வருஷ கணக்கில் நிறைய வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, அதுக்கு மாத்திரை, இதுக்கு மாத்திரை நிறைய விஷயம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ட பிறகு சொல்லுவாங்க எந்த நோயும் சரியாவே இல்லை, ஒரு நாள் எதுவும் கண்ட்ரோலுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டு தானே? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு, உடல் பருமன் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற எந்த மாத்திரை என்ன பண்ணாது? இந்த மாத்திரையெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. அதனால நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வெயிட்டை தான் குறைக்கணும். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடக்கும் சொல்லவில்லை. வெயிட்டை குறைக்கணும்னா ரொம்ப ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் 5லேருந்து 8 கிலோ ஈஸியாக குறைக்கலாம். இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட கேட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லைன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தால் 9424074118 கால் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை எதுவுமே வேலை செய்யாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஷேர் பண்ணீங்களா?